குட்டி பாப்பா, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறேன்னு தெரியுமா? சிங்கமும் எலியும். ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கராஜா வாழ்ந்து வந்துச்சான். அந்த சிங்கராஜாவுக்கு யானை அமைச்சரா இருந்துச்சான். இந்த சிங்கராஜா என்ன பண்ணுச்சான், அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சரே, எனக்கு ஒவ்வொரு நாளைக்கும் சாப்பிட ஒவ்வொரு அனிமல்ஸை எனக்கு அனுப்பிச்சிடணும் என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிச்சான். எல்லாம் சரின்னு யானை அமைச்சர் சரின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனிமலாக அனுப்புமா. எல்லா அனிமலும் பயந்து இருக்குமா. ஐயோ, இன்னைக்கு நம்ம போகணுமோ, நாளைக்கு நம்ம போகணுமோ அப்படின்னு பயந்து போய் இருக்குமா. அங்கே ஒரு ரொம்ப புத்திசாலியான எலியும் சேர்ந்து வாழ்ந்து வந்துச்சான் அந்த காட்டுக்குள்ளே. அந்த எலி அனிமல்ஸ்டெல்லாம் கேட்டுச்சான், இப்படி நம்ம பயந்து பயந்து சாகிறத விட்டுட்டு அந்த ராஜாவை, சிங்கராஜாவை நம்ம எல்லாம் சேர்ந்து கொன்ற முடியாதா அப்படின்ச்சான். உடனே மற்ற அனிமல்ஸ்லாம் கேட்டுச்சான், அந்த சிங்கம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, நமக்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை, எப்படி அதை போய் நம்ம கொல்ல முடியும் அப்படிங்கன்னு எலி சொல்லிச்சான். ஏன் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் கொல்ல முடியுமா? புத்திசாலித்தனம் இருந்தாலும் கொல்ல முடியும். நீங்கள் எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் அந்த சிங்கராஜாவை கொல்றதுக்கு ஒரு சூப்பர் பிளான் சொல்கிறேன் அப்படின்ச்சான். ஹெல்ப் பண்ணுறோம் சொல்லு சொல்லு, என்ன வேணாலும் பண்ணுறோம் அப்படின்ச்சான் எல்லா அனிமலும். உடனே எலி சொல்லிச்சான், நாளைக்கு சிங்கராஜா வீட்டுக்கு ஃபுட்டாக போகிறது யாரோட டேர்ன் அப்படின்ச்சான். உடனே அமைச்சர் யானை சொல்லிச்சான், நாளைக்கு மான்குட்டி தான் போகணும், மான் தான் நாளைக்கு, மானோட டேர்ன் நாளைக்கு அப்படின்ச்சான். உடனே மான் பயந்து நடங்குச்சான். உடனே எலி மான்கிட்ட போய், நீ பயப்படாத, நாளைக்கு நீ சிங்கராஜா வீட்டுக்கு போக வேண்டாம், தைரியமாக உன் வீட்டிலே இரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்ச்சான். அப்படியா அப்படின்னு மான் ஹாப்பியாக அது வீட்லேயே அடுத்த நாள் போகாமல் இருந்துச்சான். அந்த எலி இருக்குல்ல, அது அமைச்சர்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லிச்சான். அமைச்சர் யானை அப்படியே அது சிங்கராஜாட்ட போய் சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சு தெரியுமா? சிங்கராஜா, மான் உங்கள் வீட்டுக்கு வர்ற வழியில் உங்களை மாதிரியே இன்னொரு சிங்கராஜா நம்ம காட்டுக்கு வந்திருக்காரு. அவர் அந்த மானை அடித்து கொன்று சாப்பிட்டுட்டாரு சிங்கராஜா அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சான். என்னைய மாதிரி இன்னொரு ராஜாவா, அதுவும் நம்ம காட்டுக்குள்ளையா, வா இப்பயே கொண்டாந்து எனக்கு காமி, எங்கே நீ அந்த ராஜாவை பார்த்தேன்னு அப்படின்னு கோவமாக யானையோடு போச்சான். யானையும் கூட்டிகிட்டு போச்சான். ஒரு கிணறுக்கு கூட்டிகிட்டு போச்சான் அந்த யானை சிங்கராஜாவை. கிணறுல தண்ணி நிறைய இருந்துச்சான். தண்ணிக்குள்ளே எட்டி பார்த்துட்டு, ராஜா, அந்த இன்னொரு சிங்கராஜா அந்த தண்ணிக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்காரு, நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், எட்டி பாருங்க சிங்கராஜா அப்படின்ச்சா யானை. எட்டி பார்த்தா நம்மளோட முகமே நமக்கு தெரியும் இல்லையா கண்ணா? தண்ணிக்குள்ளே நம்ம பார்த்தோம்னா நம்ம முகம் நமக்கு தெரியும்ல. அது மாதிரி சிங்கராஜாவும் எட்டி பார்க்கும்போது சிங்கத்தோட முகமே தெரிஞ்சிருக்கு அதுக்கு. ஆனால் அதுக்கு நம்ம முகம்தான் தெரியுதுன்னு அந்த முட்டாள் சிங்கராஜாவுக்கு தெரியலை. ஆகா, இன்னொரு சிங்கராஜா தண்ணிக்குள்ளே இருக்குது, நான் அதை இப்பயே கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படார்னு கிணத்துக்குள்ளே குதிச்சிச்சு. கிணத்துக்குள்ளே குதிச்சோன்னா அது எந்திரிச்சு வர முடியாமல் அதுக்குள்ளேயே இருந்து செத்து போயிடுச்சு. உடனே எல்லா அனிமலும் எலியை பாராட்டுச்சு. எலினால தான் நம்ம ராஜா செத்தாரு, அதனால தான் நம்மளாம் தப்பிச்சோம், எலி பண்ண ஐடியா தான் அந்த யானை போய் கிணத்துக்குள்ளே காமிச்சது அப்படின்னு எல்லா அனிமலும் எலியை பாராட்டுச்சு. அதனால கண்ணா, எதுவும் ஆபத்து வந்தால் பயப்படக்கூடாது, நம்ம ரொம்ப புத்திசாலி இல்லையா, அதனால நம்ம யோசித்து நிதானமாக செயல்படணும். அப்படி செயல்பட்டால் நம்ம ஆபத்துலேருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். என்ன, இந்த கதை நல்லா இருந்துச்சா குட்டி பாப்பா? நாளைக்கு இன்னொரு கதையோட உங்களை பார்க்குறேன். பாய்.